பித்ரு தோஷம், நெந்த தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எல்லா தோஷம் விலக போகுது. ராகு பகவான் ஜென்மத்துக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போகிறார். செல்வத்தை வாரி வழங்குவார். கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கடக்க தேடும். மனைவி உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், அதையும் செய்யலாம். என்னென்னா கொஞ்சம் போக்குவரத்தாக மருத்துவமனைக்கு போகிற மாதிரி தெரியுமே கண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. கடனுக்காக நாம் வாழ்ந்திருந்தால் இனிமேல் கடன் நம்மளை விட்டு விலகி செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடனை தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் அதுக்காக தான் வட்டி கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் இனிமேல் அந்த ஆழ் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போதையா கும்பராசிக்காரங்களுக்கு. இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு முன்னேற்ற பாதை இறைவன் எடுத்து செல்வார். குருவோட பார்வையால் நாம் தங்கமும் தகரமாக, அதாவது இது வரைக்கும் தங்கம் கூட தகரமாக இருந்தது, இனி தகரமும் தங்கமாக மாறக்கூடிய காலம். பளபளப்பு வரும். அரசியல் வட்டாரங்கள் உங்களை ஆட்கொள்ளுவாங்க. அரசியலுக்கு ஈடுபட சொல்லி வரவேற்பாங்க. குடும்ப நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் திரும்பவும் கும்பராசிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 4 வருஷம் கழித்து திருப்பி அந்த வாய்ப்பினை திருப்பி இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துட போகிறான். நல்ல இடைவெளி இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்கலையோ அப்படின்ற ஒரு தன்மானம், இதெல்லாம் உணர்த்திருந்தே பாருங்க, அது எல்லாம் இனிமேல் மாறிவிடும். கும்பராசிக்கு இந்த மே மாதம் எவ்வாறு இருக்க போகுது? கிரகங்கள் அமைப்பு, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல சம்பந்தப்படுவது, அந்த 2ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் சம்பந்தப்பட்டு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் மனமுருகி இதுவரைக்கும் தெளிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் தெளிவான பாதை இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம் வந்துச்சு. தவறான பாதைகள் இருந்தாலும் இனி வழிநடத்தக்கூடிய அமைப்பும் ஏற்பட போகுது. காரணம், சூரிய பகவான் இடம்பெறக்கூடிய காலம் 4ஆம் இடத்துக்கு இடம்பெறுவார் இந்த மாதம். ஒரு 15 தேதிக்கு அப்புறம் சூரியனும் புதனும் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அவரும் சேர்ந்து இடம்பெறக்கூடிய காலத்தால் மாற்றங்கள் நிறைய கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு இழந்தவர்கள், வேலையில் இழந்தவங்களுக்கு எல்லாம் புதிய முயற்சிகளால் ஈடுபடக்கூடிய தன்மை. ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரு பெரிய ப்ளஸ் எதிரானா, இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு சென்று அவருடைய பார்வையால் இனிமேல் புனிதப்படுத்தக்கூடிய அமைப்பாக கும்பராசிக்காரங்க. அந்த பாக்கிய பார்வை என்பது இதுவரைக்கும் கிடைக்காது. 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் பாக்கிய பார்வை. வேலையில் இழந்துட்ட எல்லாத்தையும் யாவஷோட் பண்ணிவிட்டு நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி கடனை நிறைய ஆக்கிட்டு ஏன் கையில் இருந்த ரூபாலாம் செலவு பண்ணணும்னு தெரியாமல் இன்றைக்கி வரைக்கும் முடிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது, யாருடைய சூழ்நிலை, யாரால் நம்ம கிரகங்களால் ஆட்கொள்ளப்பட்டோமோ அதை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. வருகின்ற காலங்கள் உங்களுக்கு இனிமையை தரும், இன்பத்தை தரும். இது உறுதிப்படுத்தலாம். இது உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு. கடந்து வந்த பாதை கடினமாக இருந்தாலும் இனிமேல் அந்த கடின பாதை என்பது உங்களுக்கு கிடையாது. 5ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுனத்துக்கு, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்லும் பொழுது நல்ல பாக்கியங்கள் கிடைக்க போகுது. வருமானங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தடையென்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்த அனைவருமே உங்களை தடையாக மதித்து இனிமேல் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆன்மீக பயணமாகட்டும், அரசியல் பயணமாகட்டும், எந்த பயணமான இருக்கட்டும், நீ உங்களோட ஒரு படி அதிகமாக தான் காணப்படுவீங்க. நடல் உடை அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி நடை உடை பாவனைகள் அனைத்தும் மாற்றி அமைக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய மாதமாக ஃபஸ்ட்டு மாதமே தான். 2025 நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அந்த மே மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். திருமண பேர், குழந்தை இல்லாதவங்களுக்கு திருப்பி குழந்தை பேர் எல்லாமே கிடைக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் சுவாமி. தடைகள் அனைத்தும் விலகப் போகுது. வேலைக்காக காத்திருந்தாலும் சரி, ஐயா நான் வேலைக்காக காத்துட்ருக்கேன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அதில் எந்த விதமான கிடையாது. பித்ரு தோஷம், நெந்த தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், எல்லா தோஷம் விலக போகுது. ராகு பகவான் ஜென்மத்துக்கு மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வரப்போகிறார். செல்வத்தை வாரி வழங்குவார். கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கடக்க தேடும். மனைவி உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும், அதையும் செய்யலாம். என்னென்னா கொஞ்சம் போக்குவரத்தாக மருத்துவமனைக்கு போகிற மாதிரி தெரியுமே கண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. கடனுக்காக நாம் வாழ்ந்திருந்தால் இனிமேல் கடன் நம்மளை விட்டு விலகி செல்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கடனை தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் அதுக்காக தான் வட்டி கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனசில் இனிமேல் அந்த ஆழ் மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போதையா கும்பராசிக்காரங்களுக்கு. இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு முன்னேற்ற பாதை இறைவன் எடுத்து செல்வார். என்னென்னா அந்த வாக்கு ஸ்தானத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. எதையும் கொடுத்துடாதீங்க, வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. கையெழுத்து போடும்பொழுது உஷாராக கையெழுத்து போடுங்க. யாருக்காக செய்கிறோம், யாருக்காக இந்த வேலை செய்கிறோன்ற எண்ணங்கள் முதல்ல ஏற்படுத்துங்க. யாருன்னா கேட்டாங்கன்னா, உதவின்னு கேட்டாங்கன்னா 10,000 கேட்டாங்கன்னா 500 ரூபா கொடுத்துருங்க. இந்த மாதிரி விஷயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும்.
ஏன்னா செல்வத்தையும் கொடுப்பாரு, அதுக்கேற்ற வேகத்தையும் கொடுப்பாரு. தடுமாற்றம் என்பது மனசில் வரும், படபடப்பு என்பது எப்போவுமே இருக்கும். ராகு ஜென்மத்துக்கு வந்தால் படபடப்புகள் அதிகரிக்கும். இந்த மாதம் வரும்பொழுதே அந்த படபடப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வேகமாக ஓட்டுறதெல்லாம் நிறுத்திடணும். பொறுமையோடு நாம் செயல்படணும். ஏன்னா அவர் வந்தாவே அந்த வேகம் என்பது அதிகரிக்கக்கூடிய காலம். காற்றை விட வேகமான, அதனால் காற்றை விட அதிகமான வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படும். குருவோட பார்வையால் நாம் தங்கமும் தகரமாக, அதாவது இது வரைக்கும் தங்கம் கூட தகரமாக இருந்தது, இனி தகரமும் தங்கமாக மாறக்கூடிய காலம். பளபளப்பு வரும். அரசியல் வட்டாரங்கள் உங்களை ஆட்கொள்ளுவாங்க. அரசியலுக்கு ஈடுபட சொல்லி வர வைப்பாங்க. குடும்ப நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் திரும்பவும் கும்பராசிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 4 வருஷம் கழித்து திருப்பி அந்த வாய்ப்பினை திருப்பி இறைவன் நம்மளுக்கு தானாக தந்துட போகிறான். நல்ல இடைவெளி, இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்கலையோ அப்படின்ற ஒரு தன்மானம், இதெல்லாம் உணர்த்திருந்தே பாருங்க, அது எல்லாம் இனிமேல் மாறிவிடும். ஒழுங்கு நடவடிக்கையில் கீழே வேலை இழந்து போயிட்டவங்க அனைவருக்கும் திருப்பியும் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள், நானே செய்யலைங்க, எந்த குற்றமும் செய்யலை, ஆனால் திருப்பி வந்து என்னை குற்றம் செய்தார் போல் காட்டியது. இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் ஐயா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சில விஷயத்தை பகவான் சனி பகவான் வந்து போனாவே நல்லவனையும் கெட்டவனாக மாற்றிடுவார். அதாவது இறை பாதமே உங்களுக்கு சரணாகதி அடையணும் அப்படின்ற ஒரு கொள்கையை ஏற்படுத்துவார். நான் தான் சொல்லிட்டாவே அன்றைக்கி நம்மளையே பிடிச்சிடுவார். அந்த வார்த்தையெல்லாம் இனிமேல் வராத அளவுக்கு நம்மளை மாற்றி வெடிக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் கடந்துட்டீங்க. தொந்தரவான விஷயத்தை ஜென்ம சனியில் கடந்துட்டீங்க. இனி அந்த கவலைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் வேலையாகட்டும், வேலை அமைப்புகளாகட்டும், வெளியூர் பயணங்களாகட்டும், எல்லாமே வெளிநாடு போட நான் வேலைக்கு போகிறேன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் காணும் சார். தடை என்பது இனிமேல் வராது சுவாமி. ஒரே வார்த்தை சொல்ல, தடை என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இனிமேல் கிடையாது. வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளே காட்டும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனை, இதுவரை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, குடும்பத்தில் நம்மளை கண்டாவே எரிச்சலாக பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இனிமேல் மாறிவிடும். அதாவது இனி முன்னேற்ற பாதை என்று சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லணும், இனி முன்னேற்ற பாதையை வழிநடத்தக்கூடிய காலம். 1/1 நம்மளுக்கு நல்லது நடக்கின்ற பாக்கியம் பெறுகின்ற மாதமாக தொடக்கமே இந்த மாதம் தான் தொடங்குது. ராகு பகவான் ஜென்மத்தில் வர்றதால துர்க்கை வழிபாடை மேற்கொள்வதன் மூலம், அதாவது அன்னை அபிராமி என்று சொல்லக்கூடிய துர்க்கை வழிபாடையும், இறைவன் உமையவள் என்று சொல்லக்கூடிய அபிராமி பார்வதி தேவியை வழிபடுவதும், சிவபெருமானை வழிபடுவதும் உங்களுக்கு பெரிய முன்னேற்ற பாதையை வழிநடத்தி செல்லும். முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கும். இந்த மே மாதமே நிறைய மாற்றங்கள் கிடைக்கின்ற பாக்கியம், டிரான்ஸ்ஃபர், இதை முதல் கொண்டு எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்க கும்பராசிக்காரங்களுக்கு இனி ப்ரொமோஷன் தான் ஃபஸ்ட்டு கிடைக்க போகிறது. உங்களுக்கு ப்ரொமோஷன் தான். வீட்டில் ப்ரொமோஷன், வெளியில் ப்ரொமோஷன், வீட்டில் குழந்தை பேர் கிடைக்கிற ப்ரொமோஷன், திருமணமாகி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க 4 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ரொமோஷன், ட்வின்ஸு பிறக்கின்ற பாக்கியம், இதெல்லாம் நம்மளுக்கு இறைவன் தானாக தந்துடக்கூடிய பாக்கியம் இந்த மே மாதத்துலேருந்து ஸ்டார்டிங் ஆகிடும். நல்ல குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதும், சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்து செல்வதும் இதே தான் நடப்பதும். இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். மனசில் இருந்த வந்த குழப்பமான சூழ்நிலையெல்லாம் மாறும். இந்த காதல் சமன்பாடுலாம் ராகு பகவான் வந்தாவே அதிகரிச்சிருவார். அதில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. காதல் சமாச்சாரம் அது எப்படி தான் வருதுன்னே தெரியாது. இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும், முதுமை பருவத்தில் இருக்கிறவங்க, எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பிரச்சனை தருகின்ற பெண்களால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை திருத்தணிகை சென்று வர அல்லது திருச்செந்தூர் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.